ஹலோ கைஸ், இன்னைக்கு சர்ஜியோ பெரஸ் த மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அவருடைய பர்த்டே. ஹூஸ் திஸ் சர்ஜியோ பெரஸ்? ஐ காட் சர்ஜியோ பெரஸ் 2011 ஃபார்முலா ரேஸ்குள்ள வராரு. அவர் ஒரு மெக்சிகன் டிரைவர். 2011 2019 வரைக்குமே அவர் இது வரைக்கும் 189 ரேஸ் ஸ்டார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த 189 ஸ்டார்ட்ஸ்லுமே அவர் ஒரு ரேஸ் கூட வின் பண்ணல. ஸோ இதுதான் அந்த டைம்ல F1 ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு லாங்கஸ்ட் கேப்பா இருந்துச்சு ஃபார் அ டிரைவர் டு வின் ஒன் ரேஸ். 2020 ஷக்கீல் ஜிபியில் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் வின் ஆஸ் அ டிரைவர், F1 டிரைவர் அவருக்கு கிடைக்குது. அண்ட் இதுவுமே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம், ரொம்பவே ஒரு ட்ரமாட்டிக் ரேஸாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா. இன்ஃபேக்ட் F1 ஹிஸ்ட்ரியிலேயே அது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ரேஸ். அவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்கும் அந்த ரேஸ். நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். என்னாச்சு அப்படின்னாக்கா, அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ P5 பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுவார். பட் பை த எண்ட் ஆஃப் டர்ன் 2 சார்ல்ஸ் லெக்லர் அவருக்கு பின்னால் இருப்பார். சார்ல்ஸ் லெக்லர் அவருடைய ரியர் ரைட் வீல் தட்டி அவருடைய கார் ஸ்பின் ஆகிடும். ஸோ ஹி வில் பி மூவ் டு பொசிஷன் 20 P20. யோசிச்சு பாருங்க, P20ல இருப்பார். P5ல ஸ்டார்ட் பண்ணவர் P20க்கு புஷ் பண்ணிடுவார். ஃபோனில் எவ்ரி மைக்ரோ செகண்ட் மேட்டர்ஸ். ஒரு சின்ன மைக்ரோ மிஸ்டேக் பண்ணாலுமே பின்னால் இருக்க டிரைவர் அவர் ஓவர் டேக் பண்ணிடுவார். ஹி வில் லோஸ் இஸ் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு P5லேருந்து P20க்கு போயிட்டாரு. ஆனால் கெஸ் வாட், பை த எண்ட் ஆஃப் த ரேஸ் ஹி ஒன் த ரேஸ். ஹி ஃபினிஷ்ட் P1 பொசிஷன். அது எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்க. P20லேருந்து P1க்கு வருதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஒரு சினிமேட்டிக், ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் F1 ஹிஸ்ட்ரி. அது இன்சைட் ஸ்டோரி சர்ஜியோ பெரஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஹோல் ரேஸ் உங்களுக்கு ஒரு ஹைலைட் மாரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதை செக் பண்ணி ஆகணும். யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். But why is he called the Minister of Defense? அண்ட் தேர் கேம் 2021 எஸ்மெரினா ஜிபி. எஸ்மெரினா ஜிபியில் சிச்சுவேஷன் வாஸ் வெரி சிம்பிள். ஹாமில்டன் ஃபர்ஸ்ட் வந்தார் அப்படின்னாக்கா அவர் தான் வேர்ல்டு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். மேக்ஸுக்கு அந்த மாதிரி சிம்பிளாக இல்லை. அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் தான் முடிச்சாகணும். ஸோ இந்த வேர்ல்டு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் சர்ஜியோ பெரஸ் தான் ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னால் ஹாமில்டன் வராரு. அண்ட் ஹாமில்டனுக்கு பின்னால் ஒரு 9 செகண்ட்ஸ் பிஹைண்டில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் தான் சர்ஜியோ பெரஸ்க்கு அவரோட டீம்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருது டு டிஃபெண்ட் ஹாமில்டன். ஏன்னா அந்த டைமில் ஹாமில்டன் ஆல்ரெடி வாஸ் 7 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன். ஒரு 7 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஹி வாஸ் அட் ஸ்பீக். அவரை டிஃபெண்ட் பண்ணி மேக்ஸை கேப் க்ளோஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் கெஸ் வாட், ஹீ டிட் தட். இவர் ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷத்துக்கு டிஃபெண்ட் பண்ணி ஹாமில்டனை அவருக்கு பின்னாலே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு. இதனால ஹாமில்டன் லாஸ்ட் 7 செகண்ட்ஸ், விச் மீன்ஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவருடைய 9 செகண்ட் கேப்பை ஜஸ்ட் 2 செகண்ட் கேப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாரு வித்தின் த லேப் 21. ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷத்துக்கு அவர் இதை ஹோல்ட் பண்ணதுனால அதுல இருந்து தான் அவர் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற பேர் அவருக்கு கிடைச்சது. அண்ட் ரெட் புல் டீம் தே கால்ட் ஹிம் அப்சல்யூட் அனிமல். இட் வாஸ் லைக் அப்சல்யூட் சினிமா. அதுவுமே உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும். பெரஸ் டிஃபென்ஸ்னு போட்டாலே முதல்ல வருது இந்த வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் பை 2024 அவருடைய கான்ட்ராக்ட் வித் ரெட் புல் எக்ஸ்பயர் ஆகுது. 25ல அவர் எந்த ஒரு ரேஸுமே பண்ணல. இந்த வருஷம் அவர் கேடிலாக் அப்படின்ற ஒரு புது F1 டீம்ல ரேஸ் பண்ண போறாரு. இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணதுனால தான் அவரை F1 கம்யூனிட்டியில தே கால் ஹிம் த மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்.